This show is sponsored by bestinoffers.in. எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த சைட்ல எப்போ ஆஃபர் இருக்குன்றது உடனே தெரிஞ்சுக்க bestinoffers.in. டிக்கெட்ஸ் வசூல் நான் ஒரு இந்த வார வீடியோக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளோட போன வாரம் மக்கிச் வீடியோக்கு வந்த கமெண்ட் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கமெண்ட் கொடுத்தவர் என்னோட ஃப்ரெண்ட் பாலகிருஷ்ணன். தேங்க்ஸ் பாலா. பை ஹேக்கிங் ரெக்ஷன்ஸ்மெண்ட் தான் அந்த கமெண்ட். இந்த பை ஹேக் இன்ஸ்டால் பண்றதும் ரொம்ப ஈஸி. இது மாதிரி சர்ச் பண்ணி இன்ஸ்டால் கிளிக் பண்ணா மட்டும் போதும். இந்த பை ஹேக் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் நீங்க பிளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் போன்ற சைட்டுகளை சர்ச் பண்ணும்போது இது மாதிரி 2 சார்ட்டுகள் வரும். முதல்ல இருக்கிறது ரேட்டோட ஏற்ற இறக்க பர்சன்டேஜ் சொல்லும். கீழே இருக்கிற சார்ட் இந்த ஐட்டத்தோட கடைசி 2 மாசத்தோட விலை நிலவரத்தை சொல்லும். இதை வச்சு நீங்க இந்த ஐட்டத்தை இப்போ வாங்கலாமா இல்ல இந்த சைட்ல வாங்கலாமா அப்படின்ற டெசிஷனை எடுக்கலாம். மற்றபடி பிரைஸ் கம்பேரிசன் வேணா மக்கி சூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இந்த வர வீடியோ ஓவர் டு யூ பிரபாகரன். சார் ரோலிங் சார். சார் ரோலிங் சார். யோ எப்படி நான் பேசணும் போறது இல்ல, பேசுறப்ப பேப்பர் தூக்கி போறது, எவனையா கூட்டத்து உள்ள வருது. உங்களுக்கு எல்லாம் ஷோ பண்றதே இல்ல, போங்க. சார் வாங்க சார், இதோ நீங்களே பேசுங்க சார். வாங்க சார். பேசணுமா? ப்ரிப்பேர் பண்ணப்பா. சரி ரைட்டு, இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக் வச்சு சமாளிக்கிறேன். டெக் ரீல்ஸ் வாசகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம வைஃபை பத்தி பார்க்கலாம். ஜெனரலா வைஃபைனா இன்டர்நெட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனால் அப்படி இல்லை. அப்போ வைஃபைனா வேற என்ன அப்படின்னு நீங்க என்ன கேட்கறது எனக்கு புரியுதுங்க. அதை பத்தி நாம பார்க்கலாம். வைஃபைன்றது வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ற ஒரு புரோட்டோகால். எதுக்கு வயர்லெஸ் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வயர்டு கனெக்ஷன்ஸ்ல அந்த வயர் இங்க, இந்த வயர் அங்க, இந்த வயர் எங்க போதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண மாத்திரம் என்ன பண்ணாரு, ரேடியோஸ் கண்டுபிடிச்சு வயர்லெஸ் கனெக்ஷனை இன்வென்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா இன்வென்டர்ஸ் AM, FM, இன்ஃப்ராரெட், ப்ளூடூத் அப்படின்னு கண்டுபிடிச்சு வைஃபையை கண்டுபிடிச்சாங்க. இதோ இங்க இருக்கிறது எல்லாமே புரோட்டோகால்ஸ் தாங்க. இந்த புரோட்டோகால்ஸ் எல்லாமே ஏர் தான் டிரான்ஸ்ஃபர் மீடியமா யூஸ் பண்ணுது. அப்படி இருக்கிற எல்லாமே ஏர் மீடியமா யூஸ் பண்றப்ப வைஃபை மட்டும் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும் நீங்க கேட்கலாம். வைஃபை புரோட்டோகால்ல ஒரு டேட்டா எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் யூஸ் பண்ணி போகணுன்றதை டிஸ்கிரைப் பண்ணுதுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், இங்க இருக்கிற எல்லா புரோட்டோகாலும் ஒரே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண என்ன ஆகும்ட்டு. என்னடா இது, இன்டர்நெட்டே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை அம்மா மைக்ரோவன் ஆன் பண்ணிருப்பாங்களோ? மா, அந்த ஓவன் கொஞ்சம் ஆஃப் பண்றியா? என்னது ஓவன் ஆஃப் பண்ணணுமா? சாப்பாடு கீப்பாடுன்னு கேட்டு அடுப்படி பக்கம் வந்துட போற. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். பா, மைக்ரோவன் ஆஃப் பண்ணிட்டாங்கப்பா. நம்ம இனிமேல் இன்டர்நெட்டை நல்லா யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸுக்கு வேற மெயில் அனுப்பணும். டேய், இங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறேன், நீ பாட்டு ப்ளூடூத் பாட்டு கேட்டுக்கிறியா? உன் ப்ளூடூத் வந்து என் ஒய்ஃப் இன்டர்ஃபியர் பண்ணுது பாரு, நெட்டே கனெக்ட் ஆகல. இப்பயாவது போயிட்டான், இப்பயாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். இப்போ போன் காலா? டே யாரா நீங்க? சோபா முடியல. இப்போ நெட்டு போச்சா? கண்டுபிடிக்கிறீங்க, வேற வேற ஃப்ரீக்வன்ஸா கண்டுபிடிங்களே, இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கும். இப்படிதாங்க எல்லா புரோட்டோகாலும் ஒரே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணா டேட்டா இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கும். வைஃபை எப்படி ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு தெரியுது, அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு வைஃபை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதுக்கு கார்ட்லெஸ் போனை நான் ஒரு பெஸ்ட் கேஸா கன்சிடர் பண்றேங்க. கார்ட்லெஸ் போனோட ஒரு எண் எப்பவுமே டெலிபோனிக் லைனோட கனெக்ட் ஆயிருக்குங்க. அதே மாதிரி கார்ட்லெஸ் ரிசீவர் வந்து வித்தின் தி ரேஞ்சுக்குள்ள நம்ம எங்க இருந்தா எடுத்துட்டு போய் பேசலாம். அதாவது கார்ட்லெஸ் போன் ஒரு ஃப்ரீக்வன்சில டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும், அந்த டேட்டாவை நம்ம ரிசீவர் மூலமா ரிசீவ் பண்ணி பேசலாங்க. இந்த வேலையை தாங்க வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணுது. நம்மளுக்கு இன்டர்நெட் சர்வீஸ் பண்றவங்க கிட்ட இருந்து டேட்டாவை ஒரு ஃப்ரீக்வன்சில டிரான்ஸ்மிட் பண்ணுதுங்க. நாம வைஃபை ரவுட்டரை எப்பவுமே இன்டர்நெட் யூஸ் பண்றதுனால வைஃபைன்றது இன்டர்நெட்டுன்றது மாறி போச்சுங்க. வைஃபை 2 பேண்ட்விட்ல யூஸ் பண்றாங்க. ஒன்னு 2.4 GHz இல்லன்னா 5 GHz. நாம வீட்ல ஜெனரலா யூஸ் பண்ற எல்லாமே 2.4 GHz. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் தாங்க. ஃப்ரீக்வன்சி கம்மியாக டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். அதாவது 2.4 GHz வந்து 5 GHz கம்பேர் பண்றப்ப லாங்கர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுங்க.
ஆனா 2.4ஓட 5 GHz நம்ம யூஸ் பண்ணனா எந்த ஒரு டேட்டா இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம். ஏன்னா நாம யூஸ் பண்ற எந்த ஒரு புரோட்டோகால்லையுமே 5 GHz யூஸ் பண்றது இல்லைங்க. என்ன ஒரு மேஜர் டிராபேக்னா 5 GHz லாங்கர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாது, வால்ஸ்லயும் பெனிட்ரேட் ஆகி போகாதுங்க. அப்படி இருக்கிறப்ப வைஃபை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்? எங்களுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை பிரஸ் செய்யவும். எங்களுடைய வீடியோஸை அடிக்கடி அப்டேட்டாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். இது போன்று வேற ஏதேனும் தகவல்களை நீங்கள் பெற விரும்பினால் எங்களுக்கு தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம். பட் வைஃபை ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி த்ரெட்ஸ். நீங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா உங்க டேட்டா உங்களுக்கே தெரியாம ஆண்டே போட்டுருவாங்க. செக்யூரா இருக்க என்னென்னலாம் பண்ணலாம்? மாஸ்க் கழட்டலாம்.